ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஆண்ட்ராய்டு அப்பாஸ் .net யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோவை வந்து காப்பி பண்ணி வேறு ஒருத்தங்க ஃபேக் ஐடியா யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. பசங்க ஃபேஸ் பண்ணுற பிரச்சனை என்ன பார்த்தீங்க அப்படின்னா, பெண்கள் என்று நினைத்து அவங்க வந்து ஃபேக் ஐடியான ஒரு ஆண்களோட சேட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இப்போ ஃபேஸ்புக்கில் வந்து ஃபேக் ஐடியா கண்டுபிடிக்கிறது எப்படின்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு ஈஸியான சுலபமான வழி ஒன்று இருக்குது. அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய ஃபேஸ்புக்குடைய அப்ளிகேஷனில் போகாமல் கூகுள் குரோமில் போய் அதில் வந்து facebook.com சொல்லி கிளிக் பண்ணுங்கள். டைப் பண்ண உடனே அதில் வந்து ஃபேஸ்புக்குள்ளே போய்ட்டு அதில் உங்களோட மெயில் ஐடியும் பாஸ்வேர்டையும் கொடுத்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்க நினைக்கிறவங்க அல்லது உங்களுக்கு ரிக்வெஸ்ட் கொடுக்குறவங்க அவங்களுடைய இந்த மாதிரி ப்ரொஃபைலுக்குள்ளே போய்க்குங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஆக்சுவலி இந்த பெண்ணுடைய ஒரிஜினலுடைய ஐடி இது கிடையாது. இந்த ஃபோட்டோவுடைய பின்பணி வேறு. ஆனால் இது வந்து ஒருத்தவங்க வந்து ஃபேக்காக வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், அவங்க வந்து எந்த காலேஜில் படித்தாங்க, எந்த ஸ்கூலில் படித்தாங்க, அவங்களுடைய ஊர் என்ன, சிங்கிளு, இப்படி அவங்களுடைய ஃபுல் பயோட ஒரிஜினல் பெண்மணி மாதிரியே இவங்க கொடுத்துருக்குறாங்க. இப்போ பாருங்கள், இந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணோன்னா இது கீழே பார்த்தீங்க அப்படின்னா வி ஃபுல் சைஸ்ன்னு சொல்லி இருக்கும். அதை வி ஃபுல் சைஸ் நீங்கள் கொடுத்தோன்னே இந்த மாதிரி உங்களுக்கு ஃபுல் சைஸ் ஓப்பன் ஆகும். அதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சர்ச் கூகுள் ஃபார் திஸ் இமேஜ்னு சொல்லியிருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கு சம்மந்தப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து கூகுள் வந்து உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணி கொடுத்துரும். இந்த இருக்குது பார்த்தீங்களா, இப்போ வந்து இந்த ஃபோட்டோ கூடிய பெண்மணி வேறு. ஆனால் வந்து இந்த ஃபோட்டோ வந்து வச்சு ஃபேக்காக வச்சு பயன்படுத்தக்கூடியவங்க எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லி நீங்கள் பாருங்கள். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் பேஜுக்கு போனாலுமே அதுலேயுமே வந்து இவ்வளோ பேர் வந்து இந்த பெண்ணுடைய ஃபோட்டோ வந்து ஃபேக்காக வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதில் இன்னொரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டிய என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீடியோவில் முக்கியமாக வந்து இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்களுக்கு இந்த ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் ஃபோட்டோ போட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ஃபோட்டோவும் இதே மாதிரி மிஸ்யூஸ் அவங்க பண்ணுவாங்க, மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. சப்போஸ் அப்படி நீங்கள் போடல, நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்ன காரணம் அப்படின்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் வந்து தங்களுடைய ஃபோட்டோ வந்து இதோடைய நிலைமை அறியாமல் போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி சர்ச் பண்ணி பார்க்கும்போது அவங்களுடைய ஃபோட்டோஸ் வந்து யார் எங்கே பயன்படுத்துகிறாங்க, எந்த வெப்சைட்டில் அவங்களுடைய ஃபோட்டோ இருக்குன்னு சொல்லி அவங்க வந்து பார்த்துக்க முடியும். ஸோ இனிமேல் வந்து இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய யூடியூப் சேனலை பற்றி எடுத்து சொல்லுங்கள். மேலும் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க. இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.